அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்வாரி சேனல். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்று கவனம் இருக்கிற படத்தில் ஒன்று தான் மாரீசன். இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இதோட ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஏன்னா இந்த ட்ரெய்லரில் வந்து வைகை புயல் வடிவேலு அவர்களும் மிக சிறந்த நடிகர் அறியப்படுற பகத் பாசிலும் சேர்ந்து வர காட்சிகள்லாம் வந்து இது காமெடி படம் மாதிரியான ஒரு சித்தரிப்புகள் அப்படின்னு கொண்டு போயிருந்தாங்க. ஸோ படம் எந்த மாதிரியான ஜானரில் வரும்னு சொல்லி எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு மிக சிறந்த தயாரிப்பு நிறுவனமான நல்ல தரமான படங்களை வந்து எல்லா மொழியிலையும் அந்த சூப்பர் ஃபிலிம்ஸோட 99 படம். ஸோ அதுவும் இன்னும் எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துச்சு. ஏற்கனவே மாமன்னன் படத்துலேயே இந்த காம்போ வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பகத் பாசில் அவர்களும் வடிவேலு அவர்களும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க மாமன்னன் படத்துலேயே. ஸோ அதுக்கு அடுத்த படமாக இந்த படத்தில் இணையிறாங்கன்னும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வந்த படம் எப்படி இருக்குது? அது இல்லாமல் யுவன் அவர்கள் மியூசிக் வந்து சமீப காலத்தில் பெரிய அளவில் பேசப்படலை. இந்த படத்தில் யுவன் அவர்கள் மியூசிக்கும் இந்த படத்தில் ஒரு பக்கபலமாக இருக்கும் பிஜிஎம்னு சொல்லி எதிர்பார்ப்பு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறதுக்காக இந்த ரிவ்யூ எண்டில் சொல்கிறேன். ஸோ நுணுக்கமான விஷயங்கள்லாம் அந்த ரிவ்யூவில் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தை வந்து சுதீஷ் சங்கர் தான் இயக்கியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் வந்து திலீப் அவர்களை வச்சு வீராதி வீரன் ஒரு படம், அப்புறம் தமிழில் 6 மடமே, அதுக்கப்புறம் இது 3வது படம். அவர் நடிகரும் கூட. ஸோ அவரோட 3வது படம். இந்த படம் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காரு. வாங்க விமர்சனத்தில் டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, ஆரம்பத்தில் வந்து பகத் பாசில் அவர்கள் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து ஒரு திருட்டு கேஸுக்காக உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரியான காட்சி அமைப்புலேருந்து தொடங்குது படம். அவர் வெளியில் வரும்போது அங்கே ஒரு பைக்கை வந்து ஆட்டையை போட்டு ஒரு தேட்டரில் போய் பைக்கை ஆட்டையை போட்டுட்டு அந்த பைக்லேயே வந்து வெளியில் வரும்போது ஒரு வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த வீட்டில் இவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்க மாதிரியான ஃபீல் வருது. சரி அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்னு உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே வந்து வடிவேலு அவர்கள் வந்து கைகளை கட்டி போட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. அவர் சொல்கிறாரு, எனக்கு வெளியில் கூப்பிட்டு போ, ஏன்னா எனக்கு அம்னீஷியா, என் பையன் வந்து எனக்கு அல்சைமர். ஸோ அதனால் எனக்கு நினைவுகள்லாம் எதுவும் மறந்து போயிடும். என்னை பற்றி என்ன யாருன்னே எனக்கு தெரியாது. அதனால் என் பையன் எங்கேயாவது நான் 4-5 வாட்டி தொலைஞ்சு போனதால் எனக்கு கட்டி போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கைவிலங்கு கட்டி விட்டேன்னா உனக்கு நான் பணம் தரேன், எங்கள் பீரோலாம் பணம் தேடினா கிடைக்காது, நீ பணத்தை எதிர்பார்த்தா வந்திருப்பேன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பகத் வாசில் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டோன்னா ஒரு 25,000 ஏடிஎம்மில் எடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவரும் நம்பி இவரை வந்து ஆள் வந்து டிப்டாப்பாக வந்து நல்ல ஒரு ஒரு அதிகாரி மாதிரி இருப்பார் வடிவேலு அவர்கள். சரின்னு இவரை நம்பி கூப்பிட்டு போகிறார். பெரிய வீட்டில் இருக்கிறாரு சொல்லி வீட்டிலேருந்து தப்பிச்சு கூப்பிட்டு போகிறதுக்காக அவர் பைக்லேயே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது ஒரு ஏடிஎம்லேருந்து 25,000 எடுத்து கொடுக்குறாரு. 25,000 எடுத்து கொடுத்தோன்னே அப்போ வந்து பகத் பாசில் அவர்கள் வந்து அந்த ஏடிஎம்மில் பார்க்கும்போது பேலன்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் அந்த பேலன்ஸ் காமிக்குது வடிவேலு அவர்களோட அக்கௌண்ட்டில். ஸோ அவருக்கு வந்து 25,000 கைப்பற்றிட்டு மிச்ச பணத்தையும் ஆட்டையை போடணும்னு சொல்லி நாங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ திருவண்ணாமலை போகணும்னு சொல்கிறாரு. நானே அங்கே கொண்டு போய் பைக்கில் விட்டுறேன், 1 கிலோமீட்டருக்கு 8 ரூபா கொடுங்க போதும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப தயக்கத்துக்கு அப்புறம் வடிவேலு அவர்களும் ஒத்துக்கிறாரு. எனக்கு எல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட மறதியை பயன்படுத்தி 25 லட்ச ரூபாய் எடுக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி போகிறாரு. அதுக்கப்புறம் எதிர்பாராத திருப்பங்கள் 2 பேர் வாழ்க்கையில் நடக்குது. வடிவேலு அவர்கள் வாழ்க்கையிலையும் வாழ்க்கையை புரட்டி போடுற அளவில் பகத் பாசில் அவர்களும் வடிவேலு அவர்கள் வாழ்க்கையில் நடக்குது. அது என்னன்றதை ஒரு படம் கிளைமேக்ஸோட முடிக்கிறது தான் பேலன்ஸாக அமைச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மலையாளத்தில் படங்களுக்கே உண்டான அந்த ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர். ஒரு சுதீஷ் சங்கர் அவருக்கு மலையாள டைரக்டர்ன்றது அதில் மலையாள டைரக்டர்கள் வந்து கிட்டத்தட்ட சஸ்பென்ஸ் த்ரில்லர், அந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், அந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரியான ஜேர்னலில் வந்து பட்டையை கிளப்புவாங்க. ஸோ இந்த இயக்குனரும் அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை கையில் எடுத்துக்கிட்டு மினிமம் பட்ஜெட் எவ்வளோ சுருக்க முடியுமோ மலையாள டைரக்டர்கள் வந்து எவ்வளோ சுருக்கமாக கதையை மட்டும் நம்பி எடுப்பாங்களோ அந்த ஒரு பாணியில் இந்த படத்தை கொடுத்த சுதீஷ் சங்கருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து எந்த சீனும் வந்து ரிவீல் ஆகாமல் கொண்டு போய் எடிட் பண்ணி படத்தை சிறப்பாக கொடுத்த எடிட்டருக்கும் இயக்குனருக்கும் முதல்ல நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஒரு கண்டிப்பாக ஒன் டைம் நல்ல ஒரு தரமான படம் மாதிரி தான் இந்த படம் வந்து வந்திருக்கு. அது இல்லாமல் படத்தில் வந்து நடிகர்கள் பற்றி சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு இயக்குனருக்கு பாராட்டுகள். நடிகர்கள் வந்து பகத் பாசில் அவர்கள் படத்துக்குள்ளே வராருனாலே எதிர்பார்ப்பு அதிகமாகிடும். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே சூஸ் பண்ணி தான் பண்ணுவார். அந்த மாதிரி மலையாளத்தில் வந்து அவர் தொண்டி முதலும் திருஷ்யங்களும் சொல்லி ஒரு 2017 வாக்கில் வந்த படத்தில் வந்து ஒரு திருடன் மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். சங்கிலி எல்லாம் எடுத்து முழுங்குற மாதிரி நிறைய சீன்லாம் வந்து சிறப்பாக பண்ணியிருப்பார். அந்த மாதிரியான ஜானரில் இந்த படத்துலேயும் ஒரு கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து உள்வாங்கி நல்ல ஒரு அனாயாசமான நடிப்பை வந்து சிறப்பாக கொடுத்துருக்காரு.
அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். குறிப்பாக வந்து அவர் வந்து படத்தில் வந்து எல்லா ஸ்கோப்பும் உள்ள ஒரு கேரக்டரு. ஒரு திருடனுக்கு உண்டான அந்த ஒரு கேரக்டரில் வந்து அந்த ஃபோனை ஆட்டைய போடுறது, பணத்தை ஆட்டைய போடுறதுக்கு ஐடியா பண்ணுறது, கோவத்தில் டென்ஷனில் தம் அடிக்கிறது, அப்புறம் வடிவேலு அவர்களுக்காக இறங்குறது, அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு ஒரு மனசு இறங்குறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லா எமோஷனும் உள்ள வாங்கி நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஒரு பாட்டு வந்து ஒரு ஒரு ரெட்ரோ பாட்டு. அந்த பாட்டுக்கு வந்து நல்லாவே அவரும் வந்து வடிவேலு அவர்கள் சேர்ந்து ஒரு குத்து இறக்கியிருப்பாரு. அது என்ன பாட்டுனா, நேத்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம். அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அது படத்தில் வந்து வேற லெவலான வைப்ஸாக இருந்தது. ஸோ அது ஆட்டமும் நல்லா பண்ணி போட்டு பகத் பாசில் அவர்கள். அவர் வந்து சிறந்த ஒரு நடிகர்ன்றதுக்கு இன்னொரு வாட்டி இந்த படத்தில் எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது முக்கியமான கேரக்டரில் வந்து வைகை புயல் வடிவேலு. அவர் தான் வந்து இந்த மாரிசன் சொல்லி இந்த கதையின் நாயகனான அந்த டைட்டில் கேரக்டரு. அவருக்கு வந்து அந்த அல்சைமர் நோய் இருக்க மாதிரியான அந்த வடிவமைப்பில் அடிக்கடி எனக்கு என்னையே தெரியலன்னு சொல்லி வருந்தி இது பண்ணுறது. ஒரு கட்டத்தில் இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து முற்றிலும் வேறுபட்டுருது. அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு சீனில் கூட ஒரு சிரிப்பு மாதிரியான காமெடி சீன்ஸ்லாம் இல்லை இதில். அவர் கிட்டத்தட்ட ஒரு சில சீன் மட்டும் மைல்டான காமெடி தவிர மற்றபடி அவர் கொஞ்சம் சீரியஸான கேரக்டரு. குணச்சித்திர நடிப்பு கொடுத்துருக்காரு. இது மாதிரியான கேரக்டர் இன்னும் நிறைய வரும்னு நம்ம அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ ஒரு வைகை புயல் அவர்களுக்கு பாராட்டுகள். படத்தில் வந்து இவங்க 2 பேர் தான் முக்கியமான கேரக்டர். பகத் பாசில் அவர்களும் வைகை புயல் அவர்களும் தான். மீதி கேரக்டர்லாம் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் நல்லா எழுதியிருக்கலாம் சொல்லக்கூடிய அளவில் கோவை சரளா அவர்கள், சரவண சுப்பையா டைரக்டர் அவர்கள், அப்புறம் பிஎல் தேனப்பன் அப்படின்னு சின்ன சின்ன கேரக்டர். அப்புறம் லிவிங்ஸ்டன் அவர்கள் தான் ஒரு 2 3 சீன் தான் வராங்க. அப்புறம் கிருஷ்ணகுமார், 5 ஸ்டார் கிருஷ்ணகுமார்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட ஓஹோ இந்த பேபி படத்தை வந்து இயக்குனவர் அவரு. இவங்க எல்லாமே ஒரு சின்ன சின்ன ரோலில் வந்துட்டு போகிறாங்க. அது இல்லாமல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழில் வந்து சித்தாரா நடிச்சிருக்காங்க. புது வசந்தம் ஃபேமஸ் சித்தாரா. அவங்களும் வந்து முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெயினாக வந்து கேஸ்டிங் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். இந்த 2 பேருமே படத்தை தாங்கி பிடிச்சிடுறாங்க. பில்லர் மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பகத் பாசில் வடிவேலு இருக்கணும். மற்ற கேரக்டர் நல்லாவே எழுதிக்கலாம் சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. பிஜிஎம் வந்து படத்துக்கு பக்கபலமாக இருக்குது. படத்தில் ஒரு ரீமிக்ஸ் பாட்டு தான் பட்டையை கலப்புது. அது நேற்று ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம்னு சொல்லி அந்த புது பாட்டு படத்தில் வர அந்த ராமராஜன் அவர்களோட அந்த பாட்டை வந்து இசைஞானி வாய்ஸில் வந்து ரீமிக்ஸ் பண்ணி சிறப்பாகவே அந்த பாட்டு வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலை கொண்டு போயிடும். படம் வந்து ஸ்லோவாக போகும்போது அதில் கொஞ்சம் வைப்பை ஏற்றும். ஸோ இசைக்கும் நம்ம முக்கியமான ஒரு பங்கு இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பிஜிஎம் நல்லாவே இருக்குது. படத்தை எலிவேட் பண்ணுது. கேமராவும் நல்லா இருக்குது. எடிட்டிங்கும் வந்து தேவையான ஒரு ரிவீட் பண்ணாமல் கொண்டு போன எடிட்டருக்கும் பாராட்டுகள் இருக்குன்னு சொன்ன மாதிரி. ஸோ டைரக்டருக்கும் ஏற்கனவே பாராட்டு தெரிவிச்சாச்சு. படம் ஓஹோ மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னன்னா, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே படம் பாதி படம் மேலே போயிடுது. அது இல்லாமல் வந்த காட்சி ரிப்பீட் ஆன மாதிரி அவருக்கு வந்து அந்த ஒரு அல்சைமர் பற்றி வடிவேலு அவர்கள் இருக்குது சொன்ன மாதிரியான காட்சிகள்லாம் வருது. கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அது இல்லாமல் இன்ட்ரோல் பிளாக்லேயே வந்து கிட்டத்தட்ட படம் இப்படி தான் போகும்னு நமக்கு வந்து ப்ரெடிக்டபிள் ஆகிடுது. அதுக்கப்புறம் வர காட்சிகளில் வந்து அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் வர அந்த வைப்ஸான அந்த ரீமிக்ஸ் பாட்டு நேற்று ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம். அந்த பாட்டும் அதுக்கப்புறம் வடிவேலு அவர்கள் வெளில போயிட்டு வரும்போது உள்ளே வரும்போது அந்த ஹோட்டல் ரூம் உள் பக்கம் லாக் பண்ணி பகத் பாசில் அவர்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற சீன் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். இந்த 2 3 காட்சிகள் தவிர செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிக்கலாம் திரைக்கதைன்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு சின்ன சின்ன விஷயமா பார்க்கப்படுது. அது இல்லாமல் படம் கொஞ்சம் ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் படத்தில். ஒரு 2 1/2 மணி நேரம் படம் 2 மணி நேரம் 15 நிமிஷம் அது மாதிரி முடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ மற்றபடி இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படம் வந்து மலையாளத்தில் ஸ்லோ பர்ன் த்ரில்லர் படம் பிடிக்கும். ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதுலேயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு இன்ட்ரோவில் போனால் வந்து ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு இன்டர்வல் பிளாக் நல்லாவே பண்ணியிருப்பார் இயக்குனர். ஸோ அந்த மாதிரி காட்சிகள் படம் ஃபுல்லாக இருந்தது தான் இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கோம். இப்போதைக்கு இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான் தியேட்டர்ஸில். ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான். படத்தோட வைலன்ஸ் காட்சிகள் அந்த ஒரு தீமுக்காக படத்துக்கு வந்து கண்டென்ட்டுக்காக படத்தில் ஒரு சோஷியல் மெசேஜ் நல்ல ஒரு அவேர்னஸ் மெசேஜ் கிளைமேக்ஸ் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் படத்தோட தீம் வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஒரு 16+ அதனால் படத்துக்கு 16+ தான் கொடுத்துருக்காங்க. படத்தில் வர காட்சிகள் சில காட்சிகள் ரத்தம் தெரிக்கும் காட்சிகள்லாம் ஒரு சிலது இருக்குது. ஸோ அதுக்காக படத்தில் வந்து 16+ அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க. நம்மளோட வெர்டிக்ட் வந்து தேட்டரில் ஒன் டைம் வாட்சபிள். கண்டிப்பாக இது ஓடிடியில் வரும்போது தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லக்கூடிய அளவில் கண்டிப்பாக ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ இந்த படம் இப்போ நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கணுன்றவங்க பாருங்கள். 16+ படம் அது மைண்டில் வச்சுட்டு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வேறு ஒரு திரை விமர்சனம் ரிவ்யூ அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.